இயேசுவை நேசிப்பவர்கள் பைபிளை வாசிப்பார்கள். இந்த சேனலை பின்பற்றினால் ஓராண்டில் வேதாகமத்தை வாசித்து முடித்து விடலாம். ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏசாயா 32 அதிகாரம். இதோ ஒரு ராஜா நீதியாக அரசாளுவார், பிரபுக்களும் நியாயமாக துரைத்தனம் பண்ணுவார்கள். அவர் காற்றுக்கு ஒதுக்காகவும், பெருவெள்ளத்துக்கு புகலிடமாகவும், வறண்ட நிலத்துக்கு நீர்க்கால்களாகவும், விடாய்த்த பூமிக்கு பெருங்கன்மலையின் நிழலாகவும் இருப்பார். அப்பொழுது காண்கிறவர்களின் கண்கள் மங்கலாயிராது, கேட்கிறவர்களின் செவிகள் கவனித்தே இருக்கும். பதற்றமுள்ளவர்களின் இருதயம் அறிவை உணர்ந்து கொள்ளும். தெற்றுவாயருடைய நாவு தடையின்றி தெளிவாய் பேசும். மூடன் இனி தயாளன் என்று மதிக்கப்படான், லோபி இனி உதாரன் என்று சொல்லப்படுவதும் இல்லை. ஏனென்றால் மூடன் மூடத்தனத்தை பேசுகிறான், அவன் இருதயம் அநியாயத்தை நடப்பிக்கும். அவன் மாயம் பண்ணி கர்த்தருக்கு விரோதமாய் விபரீதம் பேசி பசியுள்ள ஆத்துமாவை வெறுமையாக வைத்து தாகமுள்ளவனுக்கு தாகம் தீர்க்காதிருக்கிறான். லோபியின் எத்தனங்களும் பொல்லாதவைகள். ஏழைகள் நியாயமாய் பேசும்போது அவன் கள்ள வார்த்தைகளாலே எளியவர்களை கெடுக்கும்படி தீவினைகளை யோசிக்கிறான். தயாள குணமுள்ளவன் தயாளமானவைகளை யோசிக்கிறான், தயாளமானவைகளிலே நிலைத்தும் இருக்கிறான். சுகஜீவிகளாகிய ஸ்திரீகளே, எழுந்திருந்து என் வார்த்தைகளை கேளுங்கள். நிர்விசாரமான குமாரத்திகளே, என் வசனத்துக்கு செவி கொடுங்கள். நிர்விசாரிகளே, ஒரு வருஷமும் சில நாட்களுமாய் தத்தளிப்பீர்கள். திராட்சப்பலன் அற்றுப்போம், அறுப்பு காலம் வராது. சுகஜீவிகளே நடுங்குங்கள், நிர்விசாரிகளே தத்தளியுங்கள். உடையை உரிந்து களைந்து போட்டு அறையில் இரட்டை கட்டிக் கொள்ளுங்கள். செழிப்பான வயல்களின் நிமித்தமும் கனித்தரும் திராட்சை செடிகளின் நிமித்தமும் மாரடித்து புலம்புவார்கள். என் ஜனத்தினுடைய நிலத்திலும் களிக்கூர்ந்திருந்த நகரத்திலுள்ள சந்தோஷம் நிறைந்த எல்லா வீடுகளிலும் முச்செடியும் நெருஞ்சிலும் முளைக்கும். அரமனை பாழாக விடப்படும், ஜனம் நிறைந்த நகரம் வெறுமையாகும். மேடும் துருக்கமும் என்றைக்கும் கெபிகளாகும். அவைகள் காட்டுக்கழுதைகள் கழிக்கும் இடமாயும் மந்தைகளுக்கு மேய்ச்சலிடமாயும் இருக்கும். உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்பொழுது வனாந்திரம் செழிப்பான வயல்வெளியாகும், செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். வனாந்திரத்திலே நியாயம் வாசமாயிருக்கும், செழிப்பான வயல்வெளியிலே நீதி தங்கித் தரிக்கும். நீதியின் கிரியை சமாதானமும், நீதியின் பலன் என்றுமுள்ள அமெரிக்கையும் சுகமுமாம். என் ஜனம் சமாதான தாவரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். ஆனாலும் காடு அழிய கல்மழை பெய்யும், அந்த நகரம் மகா தாழ்வாய் தாழ்ந்து போம். மாடுகளையும் கழுதைகளையும் நடத்தி கொண்டு போய் நீர்வளம் பொருந்திய இடங்களிலெல்லாம் விதை விதைக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். ஏசாயா 33 அதிகாரம். கொள்ளையிடப்படாதிருந்தும் கொள்ளையிடுகிறவனும் துரோகம் பண்ணாதிருக்கிறவர்களுக்கு துரோகம் பண்ணுகிறவனுமாகிய உனக்கு ஐயோ! நீ கொள்ளையிட்டு முடிந்த பின்பு கொள்ளையிடப்படுவாய், நீ துரோகம் பண்ணி தீர்ந்த பின்பு உனக்கு துரோகம் பண்ணுவார்கள். கர்த்தாவே, எங்களுக்கு இரங்கும், உமக்கு காத்திருக்கிறோம். தேவரீர், காலையில் அவர்கள் புயமும் இக்கட்டு காலத்தில் எங்கள் ரட்சிப்புமாயிரும். அமளியின் சத்தத்தினாலே ஜனங்கள் அலைந்தோடி நீர் எழுந்திருக்கும் போது ஜாதிகள் சிதறடிக்கப்படுவார்கள். வெட்டுக்கிளிகள் சேர்க்கிறது போல உங்கள் கொள்ளை சேர்க்கப்படும். வெட்டுக்கிளிகள் குதித்து திரிகிறது போல மனுஷர் அதன் மேல் குதித்து திரிவார்கள். கர்த்தர் உயர்ந்தவர், அவர் உன்னதத்தில் வாசமாயிருக்கிறார். அவர் சீயோனை நியாயத்தினாலும் நீதியினாலும் நிரப்புகிறார். பூரண ரட்சிப்பும் ஞானமும் அறிவும் உன் காலங்களுடைய உறுதியாயிருக்கும். கர்த்தருக்கு பயப்படுதலே அதன் பொக்கிஷம். இதோ அவர்களுடைய பராக்கிரமசாலிகள் வெளியிலே அலறுகிறார்கள். சமாதானத்து ஸ்நானாவதிகள் மனக்கசந்து அழுகிறார்கள். பாதைகள் பாழாயின, வழிபோக்கர் இல்லை. உடன்படிக்கையை மீறுகிறான், நகரங்களை இகழ்ச்சி பண்ணுகிறான், மனுஷனை எண்ணாதே போகிறான். தேசம் துக்கித்து விடாய்த்திருக்கிறது, லீபனோன் வெட்கி வாடுகிறது. சாரோன் வனாந்திரத்துக்கு ஒப்பாகிறது, பாசானும் கர்மேலும் பாழாக்கப்படுகிறது. இப்பொழுது எழுந்தருளுவேன், இப்பொழுது உயருவேன், இப்பொழுது மேன்மைப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பதரை கற்பம் தரித்து தாழடியை பெறுவீர்கள். அக்கினியைப் போல் உங்கள் சுவாசமே உங்களை பட்சிக்கும். ஜனங்கள் சுண்ணாம்பை போல நீற்றப்படுவார்கள், வெட்டப்பட்ட முட்செடிகளைப் போல தீயில் எரிக்கப்படுவார்கள். தூரத்தில் உள்ளவர்களே, நான் செய்கிறதை கேளுங்கள், சமீபத்தில் இருக்கிறவர்களே, என் பராக்கிரமத்தை அறிந்து கொள்ளுங்கள் என்கிறார். சீயோனிலுள்ள பாவிகள் திகைக்கிறார்கள், மாயக்காரரை நடுக்கம் பிடிக்கிறது. பட்சிக்கும் அக்கினிக்கு முன்பாக நம்மில் தரித்திருப்பவன் யார்? நித்திய ஜுவாலைக்கு முன்பாக நம்மில் தாபரிப்பவன் யார் என்கிறார்கள். நீதியாய் நடந்து செம்மையானவைகளை பேசி இடுக்கன் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து பரிதானங்களை வாங்காதபடிக்கு தன் கைகளை உதறி ரத்தம் சிந்துவதற்கான யோசனைகளை கேளாதபடிக்கு தன் செவியை அடைத்து பொல்லாப்பை காணாதபடிக்கு தன் கண்களை மூடுகிறவனவனோ அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான்.
கண்மலைகளின் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாகும். அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். உன் கண்கள் ராஜாவை மகிமை பொருந்தினவராக காணும், தூரத்திலுள்ள தேசத்தையும் பார்க்கும். உன் மனம் பயங்கரத்தை நினைவு கூறும். கணக்கன் எங்கே? தண்டல்காரன் எங்கே? கோபுரங்களை எண்ணினவன் எங்கே? உனக்கு விளங்காத பாஷையையும் அறிதற்கரிய ஒருவிதமான பேச்சையும் உடைய அந்த குரூர ஜனங்களை இனி நீ காணாய். நம்முடைய பண்டிகைகள் ஆசரிக்கப்படும் நகரமாகிய சீயோனை நோக்கிப்பார். உன் கண்கள் எருசலேமை அமெரிக்கையான தாவரமாகவும் பெயர்க்கப்படாத கூடாரமாகவும் காணும். இனி அதன் முளைகள் என்றைக்கும் பிடுங்கப்படுவதும் இல்லை, அதன் கயிறுகளில் ஒன்றும் அருந்து போவதும் இல்லை. மகிமையுள்ள கர்த்தர் அங்கே நமக்கு மகா விசாலமான நதிகளும் ஆறுகளும் உள்ள ஸ்தலம் போல் இருப்பார். வலிக்கிற படவு அங்கே ஓடுவதும் இல்லை, பெரிய கப்பல் அங்கே கடந்து வருவதும் இல்லை. கர்த்தர் நம்முடைய நியாயாதிபதி, கர்த்தர் நம்முடைய நியாய பிரமாணிகர், கர்த்தர் நம்முடைய ராஜா. அவர் நம்மை ரட்சிப்பார். உன் கயிறுகள் தளர்ந்து போம், பாய்மரத்தை கெட்டிப்படுத்தவும் பாயை விரிக்கவும் கூடாமற் போம். அப்பொழுது திரளான கொள்ளைப் பொருள் பங்கிடப்படும், சப்பானிகளும் கொள்ளையாடுவார்கள். வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று நகரவாசிகள் சொல்வதில்லை, அதில் வாசமாயிருக்கிற ஜனத்தின் அக்கிரமம் மன்னிக்கப்பட்டிருக்கும். ஏசாயா 34 அதிகாரம். ஜாதிகளே, கேட்கிறதற்கு கிட்டி வாருங்கள், ஜனங்களே கவனியுங்கள். பூமியும் அதன் நிறைவும் பூச்சக்கரமும் அதில் உற்பத்தியான யாவும் கேட்க கடவது. சகல ஜாதிகளின் மேலும் கர்த்தருடைய கடும் கோபமும் அவைகளுடைய சகல சேனைகளின் மேலும் அவருடைய உக்கிரமும் மூடுகிறது. அவர்களை சங்காரத்துக்கு நியமித்து கொலைக்கு ஒப்புக் கொடுக்கிறார். அவர்களிலே கொலை செய்யப்பட்டவர்கள் வெளியே எரியுண்டு கிடப்பார்கள். அவர்களுடைய பிரேதங்கள் நாற்றமெடுக்கும். அவர்களுடைய இரத்தத்தினாலே மலைகளும் கரைந்து போம். வானத்தின் சர்வ சேனையும் கரைந்து, வானங்கள் புஸ்தகச் சுருளைப் போல் சுருட்டப்பட்டு, அவைகளின் சர்வ சேனையும் திராட்சச் செடியின் இலைகள் உதிர்கிறது போலவும் அத்திமரத்தின் காய்கள் உதிர்கிறது போலவும் உதிர்ந்து விழும். வானங்களில் என் பட்டயம் வெறி கொண்டது. இதோ, ஏதோமின் மேலும் நான் சங்காரத்துக்கு நியமித்த ஜனத்தின் மேலும் அது நியாயம் செய்ய இறங்கும். போஸ்ராவிலே கர்த்தருக்கு ஒரு யாகமும் ஏதோம் தேசத்திலே மகா சங்காரமும் உண்டு. கர்த்தருடைய பட்டயம் இரத்தத்தால் திருப்தியாகி நினத்தினால் பூரிக்கின்றது. ஆட்டுக்குட்டிகள் கடாக்களுடைய இரத்தத்தினாலும் ஆட்டுக்கடாக்களுடைய குண்டிக்காய்களின் கொழுப்பினாலும் திருப்தியாகும். அவைகளோட காண்டா மிருகங்களும் ரிஷபங்களோட காளைகளும் வந்து மடியும். அவர்கள் தேசம் இரத்த வெறி கொண்டு அவர்கள் மண் நினத்தினால் கொழுத்துப்போம். அது கர்த்தர் பழிவாங்கும் நாள். சீயோனுடைய வழக்கு நிமித்தம் பதிலளிக்கும் வருஷம். அதன் ஆறுகள் பிசினாகவும் அதன் மண் கந்தகமாகவும் மாறி அதன் நிலம் எரிகிற கீழாய்ப்போம். இரவும் பகலும் அது அவியாது. அதன் புகை என்றென்றைக்கும் எழும்பும். தலைமுறை தலைமுறையாக அது பாழாயிருக்கும். சதாகாலம் சதாகாலமாக அதை ஒருவரும் கடந்து போவதில்லை. நாரையும் முள்ளம்பன்றியும் அதை சுதந்தரிக்கும். ஆந்தையும் காக்கையும் அதிலே குடியிருக்கும். அதன்மேல் வெட்டு வெளியின் நூலையும் வெறுமையின் தூக்கையும் பிடிப்பார். ராஜ்யபாரம் பண்ண அதன் மேன்மக்களை அழைத்தால் அங்கே அவர்களில் ஒருவரும் இரார்கள். அதன் பிரபுக்கள் அனைவரும் இல்லாமற் போவார்கள். அதன் அரண்மனைகளில் முட்செடிகளும் அதன் கோட்டைகளில் காஞ்சொரிகளும் முட்பூண்டுகளும் முளைக்கும். அது வலு சர்ப்பங்களின் தாபரமும் கோட்டான்களின் மாளிகையுமாயிருக்கும். அங்கே காட்டு மிருகங்களும் ஓரிகளும் ஒன்றையொன்று சந்தித்து காட்டாட்டை காட்டாடு கூப்பிடும். அங்கே சாக்குருவிகளும் தங்கி இளைப்பாறும் இடத்தை கண்டடையும். அங்கே வல்லூரும் கூடுகட்டி முட்டையிட்டு குஞ்சு பொரித்து அவைகளை தன் நிழலிலே கூட்டிக் கொள்ளும். அங்கே கூலிகளும் ஜோடு ஜோடாகச் சேரும். கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள். இவைகளில் ஒன்றும் குறையாது, இவைகளில் ஒன்றும் ஜோடில்லாதிராது. அவருடைய வாய் இதைச் சொல்லிற்று. அவருடைய ஆவி அவைகளைச் சேர்க்கும். அவரே அவைகளுக்கு சீட்டு போட்டார். அவருடைய கையே அதை அவைகளுக்கு அளவு நூலால் பகிர்ந்து கொடுத்தது. அவைகள் என்றைக்கும் அதை சுதந்தரித்து தலைமுறை தலைமுறையாக அதிலே சஞ்சரிக்கும். ஏசாயா 35 அதிகாரம். வனாந்திரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தைப் போல செழிக்கும். அது மிகுதியாய்ச் செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடன் பாடும். லீபனோனின் மகிமையும் கர்மேல் சாரோன் என்பவைகளின் அலங்காரமும் அதற்கு அளிக்கப்படும். அவர்கள் கர்த்தருடைய மகிமையையும் நமது தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்கள். தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். அப்பொழுது குருடரின் கண்கள் திறக்கப்பட்டு செவிடரின் செவிகள் திறவுண்டு போம். அப்பொழுது முடவன் மானை போல் குதிப்பான். ஊமையன் நாவும் கெம்பி இருக்கும்.
வனாந்திரத்திலே தண்ணீர்களும் கடிவெளியிலே ஆறுகளும் பாய்ந்தோடும். வெட்டாந்தரை தண்ணீர் தடாகமும் வறண்ட நிலம் நீரூற்றுகளுமாகும். வலு சர்ப்பங்கள் தாவரித்து கிடந்த இடங்களிலே புல்லும் கொருக்கையும் நாணலும் உண்டாகும். அங்கே பெரும்பாதையான வழியும் இருக்கும். அது பரிசுத்த வழி என்னப்படும். தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை. அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதையராயிருந்தாலும் திசை கெட்டுப் போவதில்லை. அங்கே சிங்கம் இருப்பதில்லை. துஷ்ட மிருகம் அங்கே போவதும் இல்லை. அங்கே காணப்படவும் மாட்டாது. மீட்கப்பட்டவர்களே அதில் நடப்பார்கள். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேலிருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம்.